மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ். இங்க முன்னாடி குந்து நிக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் பின்னாடி குந்து நிக்கிற அந்த குழந்தைங்களுக்கு நம்ம மெட்ராஸ்காரங்களுக்கெல்லாம் வணக்கம். ரொம்ப போர் அடிச்சதுல இவ்வளோ நேரம் கொஞ்சம் சும்மா கொஞ்சம் கலாய்க்கலாம் தான், வேற ஒன்றும் இல்லை. நான் பிறந்து வளர்ந்தெல்லாம் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை. அங்கே இருக்கும்போது இது மாதிரி தான் பேசிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தேன். சினிமாவுக்கு வந்த பிறகு என்னோட மொழியே என்னோட பாஷையே மாறி போச்சு. ஏன்னா நம்ம வண்ணாரப்பேட்டில் எங்கள் வீட்டுக்கு இருக்கிற பசங்கள்லாம் சாக்கடையில் கோலி ஆடின பசங்கள்லாம் இன்னமும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதெல்லாம் பசுமையாக ஞாபகம் இருக்குது. எங்கள் தெருமுனையில் மார்க்கெட் இருக்கும், சின்ன மார்க்கெட்னு சொல்லுவாங்க. நடந்து போகிறதே கஷ்டம். ஆனால் அந்த ரோட்டில் எங்கள் அப்பா வந்து முதல்ல கார் வாங்கிட்டு அந்த ரோட்டில் அந்த மார்க்கெட்டில் கடந்து போகிறதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். ஸோ இப்போ போனாலும் பைக்கில் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா அப்போல்லாம் எங்கள் அப்பா வந்து எங்கள் தெருவில் முதல்ல வீடு வாங்கி குடி போகும்போது அவர் தான் முதல்ல ஸ்கூட்டர் வாங்கினார். அதுக்கப்புறம் வந்து முதல்ல அவர் தான் கார் வாங்கினார். அப்புறம் அவர் தான் வந்து 3 அடுக்கு மாடி கட்டினார் கார் பார்க்கிங்கோட அந்த சின்ன ரோட்டில். இப்போ போனால் பைக்கு நிப்பாட்டுறது கூட இல்லை, அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீட்லேயுமே பைக் இருக்குது. குறைஞ்சது ஒரு 10 வீட்லேயாவது கார் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து எங்கள் தெருவில் வந்து இப்போது வளர்ச்சியை பார்க்குறேன். சின்ன வயசில் எங்கள் ஊர் வந்து இங்கேருந்து தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் மாநல்லூர் அப்படிங்கிற ஊர், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டத்துக்குள்ளே இருக்குது. அந்த ஊருக்கு போனோம்னா மூலகோத்திரத்துலேருந்து பஸ்ஸில் ஏறணும். அப்போல்லாம் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி போனாவே, மூலகோத்திரம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டினாவே சின்ன வயசில் வந்து அப்பாடா நம்ம ஊருக்கு போகிறோம்டா நம்ம. அப்போ ஏன்னா அந்த மூலகோத்திரத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் இந்த வேசாப்பாடி தாண்டும் போது பசுமையாக இருக்கும், வயல்வெளியெலாம் இருக்கும். நம்ம ஊருக்கு போகிறோன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் உடனே. ஏன்னா அப்போ எங்கே போகிறோன்னு தெரியாது. அந்த மூலகோத்திரம் அந்த வியாசாப்படி தாண்டினா ஓகே நம்ம ஊருக்கு தான் போகிறோம். ஏன்னா கை குழந்தையா இருப்போம் அப்போல்லாம். ஸோ அந்த அளவுக்கு பசுமையான இடங்களா இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கும்மிடிப்பூண்டி இல்லை, அதெல்லாம் தாண்டி கூட சிட்டி மாதிரி இருக்கு. ஸ்ரீ சிட்டின்னு ஒன்று வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்க மாதிரி இருக்கு ஸ்ரீ சிட்டி போனால் ஆந்திரா பார்டரில். ஸோ அந்த அளவுக்கு வந்து சென்னை வந்து விரிஞ்சு பறந்து கிடக்கு. நம்ம திமுக ஆரம்பித்த அந்த ராபின்ஸ் பார்க் பிளே கிரவுண்டில் தான் நான் வந்து என்னுடைய விளையாட்டை ஆரம்பித்தேன். அதாவது கூடைப்பந்து விளையாட்டை 15 வயசு இருக்கும்போது விளையாட ஆரம்பித்து இப்போ வரைக்கும் விளையாடிட்டு இருக்கேன்னா அங்கே நான் வந்து எடுத்த அந்த பயிற்சி தான். ஸ்கூல் படிக்கும்போதே வந்து அங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து நடந்து தான் போவோம். பிஷப் குவாரி ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ப்ராட்வேல இருக்குது, ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல். அது அங்கே தான் வந்து 12th வரைக்கும் படித்தேன். தினமும் அந்த ரயில்வே ட்ராக் இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், வண்ணாரப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனு. அங்கே ரயில்வே கேட் இருக்கும். அதை வந்து தாண்டி போனோம்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்கும், ஏன்னா போகவும் முடியாது. இப்போ பார்த்தா சப்வே வந்து கட்டியிருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் போகும்போதெல்லாம் அந்த ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ள தினமும் அங்கே போய் டீச்சர்கிட்ட போயிட்டு திட்டு வாங்குவோம். ஏன்னா லேட்டாக போவோம், ஏன்னா நடுவில் ட்ரெயின் நின்றுடும் அப்படியே. அந்த அளவுக்கு வந்து இருந்த ஒரு ஏரியா. இன்னைக்கு வந்து நிறைய பிரிட்ஜு, எங்கே பார்த்தாலும் பிரிட்ஜு, சப்வே, மெட்ரோ வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. நம்ம இருந்த ஏரியாவோட இப்போ இவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு நினைப்பேன் நான். அது மட்டும் இல்லை, எங்கள் அப்பா வந்து ஸ்டீல் பட்டறை வச்சிருந்தாரு பழைய வண்ணாரப்பேட்டையில். தினமும் எங்கள் பட்டறையிலேருந்து சைக்கிளில் வந்து இந்த டிஃபன் கேரியர் ஸ்டீல் பாத்திரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம தங்கசாலை தெருவில் மின் ஸ்ட்ரீட் அங்கே தான் எங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பஜார் இருக்கும். தினமும் சைக்கிளில் வந்து சரக்கு எடுத்து வந்து சேடு கடையில் போட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போவோம். திரும்ப போகும்போது இப்போ ஸ்ரீ மிட்டாயின்னு ஒன்று கடை இருக்குது, அப்போ அங்கே வந்து சின்னதாக வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு ரசமலாய் சாப்பிட்டுட்டு போவோம் மின் ஸ்ட்ரீட்டில். அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பசுமையாகவும் இருக்குது.
அதே போல் இதே சென்னையில் வீட்டில் ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் வீட்டை விட்டு வெளியே வந்து நம்ம ஜெயபிரதா தேட்டர் இப்போ இல்லை, அது தேட்டருக்கு பின்னாடி களிமண்புரத்தில் ஒரு மேன்ஷனில் தங்கி அங்கே தான் வந்து என்னுடைய சினிமா பயணம் ஆரம்பிச்சது. நான் தங்கியிருந்த கிரிபவன் மேன்ஷனில் தான் ரகுவரன் சார் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி அங்கிருந்து தங்கி அங்கிருந்து ஒரு நடிகரானார். நான் போய் ஜாயின் பண்ண ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் கருணா சார் வந்து அங்கிருந்து வெளியேறியிருக்காரு. நான் இருக்கும்போது ஈரோடு சவுந்தர் சார் அங்கே அந்த மேன்ஷனில் தங்கியிருந்தாப்புல, கருப்பையா இயக்குனர் அவர் அங்கே தங்கியிருந்தார். இப்போ சங்கர் சார் டைரக்டர், அவருடைய மேனேஜராக இருக்கிற விமல் சார் வந்து அப்போ என் ரூம்மேட்டாக இருந்தார். ஸோ இவங்கெல்லாம் இருந்தாலே என்னவோ அங்கிருந்து தான் என்னுடைய கலை பயணம் வந்து ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் கோடம்பாக்கம், சாலிகிரம், இந்த மாதிரி தெருக்களில் திரிஞ்சு வாய்ப்புகளை தேடி அலைஞ்சு கடந்த 26 ஆண்டுகளாக இந்த சென்னையில் சினிமா துறையில் ஏதோ 4 பேர் பார்த்தா இந்த ஒரு நடிகர் போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்காவது ஒரு நடிகனா இருக்கேன்னா அது இந்த சென்னை, இந்த சினிமா துறை தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஆக்கியிருக்கு. இப்பேற்பட்ட துறையில் இருக்கோம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமை அடைகிறேன். அதுவும் இந்த சென்னையை தலைமையகமாக கொண்டு இருக்கிற சவுத் இந்தியன் பிலிம் ஃபுல்லாகவே இங்கே தான் இருந்தது முன்னாடி. இப்போ தமிழ் சினிமா மட்டும் இங்கே இருக்கு. இந்த தமிழ் சினிமாவில் அதுவும் இந்த சென்னையில் நான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த வாய்ப்பளித்த நியூஸ் 18 தமிழ்நாடு மற்றும் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சரி, ஸ்ட்ரகிள், நடிகர் ஆகிறதுக்கான ஸ்ட்ரகிள், இயக்குனர் ஆகிறதுக்கான ஸ்ட்ரகிள் அது தனி, அதுக்கு சிலர் இருக்காங்க அந்த பதில் சொல்றதுக்கு. நடிகர் ஆகிறதுக்கான ஸ்ட்ரகிள் எப்படி இருந்திருக்கும், அதை அந்த ஃபயரை அணைய விடாம பாத்துக்கிறதுக்கு சென்னை எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா சினிமாவில் வந்து பொதுவாக சென்னையிலேருந்து வந்து பெரிய நடிகராவோ பெரிய டைரக்டராவோ ஆனவங்க ரொம்ப சில பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க சவுத்துலேருந்து வந்தவங்க இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் தான் அதிகம். இப்போவும் வந்து அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இப்போ வந்து சமீபத்தில் தான் இப்போ சென்னை வாசிகள், சென்னையில் இருக்கிற டைரக்டர்கள் நிறைய பேர் உருவாகிருக்காங்க. ஸோ அப்போ நான் வந்த காலகட்டத்தில் சென்னை பசங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தான் வரும். ஏன்னா ஊர்லேருந்து வந்து கஷ்டப்பட்டு இங்கே ரூம் எடுத்து தங்கி சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு அந்த வறுமையில் வந்து ட்ரை பண்ணி வரவங்க வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் ரொம்ப கிடைச்சிட்டு இருந்தது. இதுக்கிடையில் நான் சென்னையிலேருந்து வரேன்னு சொன்னால் கொஞ்சம் அப்படியே பார்ப்பாங்க, சரி சென்னை பையன் தானே இவங்க ஏன்னா அவங்க பொதுவாகவே சென்னையிலேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் இங்கே வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த மேன்ஷனுக்கு வந்தீங்களா? மேபி அந்த மேன்ஷன்லேருந்து வந்தனால நானும் வந்து வெளியூருக்கார மாதிரி நான் எங்கப்பா இருக்கேன்னா இந்த மாதிரி மேன்ஷனில் இருக்கேன்னு சொன்ன உடனே ஓகே இவனும் வெளியூருக்காரன் தான் போலுக்கு. கொஞ்சம் காலத்துக்கு அதுக்கப்புறம் நான் அந்த சென்னை வாசிங்கிறத சொல்லதே விட்டுட்டேன். நான் ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி மேன்ஷனில் தங்கியிருக்கேன், அங்கேருந்து ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி தான். ஸோ ஒருவேளை இவனும் வந்து வெளியூர்லேருந்து வந்திருப்பான் போலுக்கு அப்படின்னு நினச்சி தான் எனக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 20லேருந்து 25 கம்பெனி ஏறி இறங்கி டைரக்டருங்களை இவங்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி, முக்கியமாக நான் வந்து இந்த இணை இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் இவங்கள தான் இப்போ இருக்கும், அவங்கள தான் ஃபாலோ பண்ணுவேன் முக்கியமாக. ஏன்னா அவங்க தான் டைரக்டர்கிட்ட கொண்டு போய் சார் இது மாதிரி இந்த ஃபோட்டோவை பார்த்து ஒரு போகலாம் சார் அந்த கேரக்டருக்கு அப்படின்னு அவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நமக்கு வாய்ப்பு வாங்கி தருவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து அவங்க தான் நமக்கு வந்து சினிமாவில் சோறு போட்டுட்ருக்காங்க. அந்த உதவி இயக்குநர்களுக்கு எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்க இந்த நேரத்தில். அவங்க இல்லைன்னா நான் இல்லை இங்கே. நன்றி திரு சம்பத்ராம்.